மதுரையில் காவலர் குடும்பத்தினரின் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி வருகிறார். திருப்பூர் ரிதன்யா குமரி ஜெபிலா வரிசையில் மேலும் ஒரு கொடூர சம்பவம் மதுரையில் நடந்தேறியுள்ளது. மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் பூபாலன் என்பவர் தனது தந்தை செந்தில்குமாருடன் சேர்ந்து திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட நகை மற்றும் பணத்துடன் கூடவே மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தர வேண்டும், நகை கூடுதலாக வேண்டும் என ஆசிரியையான தனது மனைவியை வற்புறுத்தி வந்துள்ளார். இதனால் உடலளவிலும் மனதளவிலும் நடந்த சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி வருகிறார். இந்த சம்பவம் குறித்து பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவலர் பூபாலன் உட்பட அவரது குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீஸா நம்ம இருக்க எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியம் தானே இது. என்ன இப்போ நான் இன்னைக்கு நான் வரலைன்னா என் பிள்ளை இறந்துருக்குமே, என் பிள்ளை இறந்துருக்கு, என் பிள்ளை என்ன ஆயிருக்கு, நீ காப்பாற்ற முடியாது. இதை எவ்வளோ யோசனை புழுங்கி 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 முடியல. இந்த மாதிரி எத்தனை பெண்கள் சீரழிகிறாங்க. இது போலி யாரா இருந்தாலும் விடக்கூடாது சார், யாரா இருந்தாலும் விடக்கூடாது. இதனிடையே மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கடுமையாக துன்புறுத்தி சித்திரவதை செய்த காவலர் அதனை குறிப்பிட்டு தன் தங்கையுடன் சிரித்து பேசும் கொடூரமான உரையாடலை கொண்ட ஆடியோ வெளியாகி உள்ளது. மூஞ்சிய முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சது நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. இதை ஆதாரமாக கொண்டு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.